ஒரு மனிதன் வாழ்க்கையில மனைவி என்பது மிக முக்கியமான, நாங்கள் படிச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தையும் சொல்லிட்டு போறது பொருத்தம் நினைக்கிறேன். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மனைவிய குறிச்சு காட்டுறதுக்கு 3 சொற்பிரயோகங்களை சொல்றான். இது மிக முக்கியமான ஒரு விடயம். 3 சொற்பிரயோகங்களை பயன்படுத்துறாங்க. ஒன்று ஜௌஜா, ரெண்டாவது இம்ரா, மூணாவது சாஹிபா. இந்த 3 சொற்பிரயோகங்களும் மனைவியை குறிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பயன்படுத்திக்கிற சொற்கள். ஆனா இந்த 3 பிரயோகங்களும் 3 கருத்துக்களை தருது. ஆனா நாங்க தமிழ்ல மொழிபெயர்த்தா மனைவி மொழிபெயர்த்து மம்ரஅத்து நூஹ், நூஹுடைய மனைவி. ரைட். அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வர்ற ஜௌஜா, மனைவின்னு வரும். குல்லி அஸ்வாஜிக்க, அல்லாஹ் தஆலா ரசூலை பார்த்து சொல்றான் உங்களோட மனைவிமார் ஜௌஜ்னு சொல்றான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, மர்மனால சாஹிபான்னு சொல்றான் மனைவி. இந்த 3க்கும் அற்புதமான ஒரு விளக்கத்தை தஃப்சீராசிரியர்கள் சொல்வார்கள். என்னண்டா, ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கும் அவருடைய மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு இடையில இருக்கின்ற உறவு வெறுமனே உடலியல் ரீதியான உறவாக மாத்திரம் இருந்தால், கொள்கை ரீதியான உறவு இல்லை என்றிருந்தால், இருவருக்கும் இணக்கப்பாடில்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, இணக்கப்பாடில்லை என்றிருந்தால், குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்றிருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆன் இம்ரா என்று பயன்படுத்தி வம்ரஅத்து லூத், லூத்துடைய மனைவியை ரசூல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றேன் வம்ரஅத்துன்னு சொல்லு. ஏன்னா லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கொள்கைக்கு லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி உதவி செய்யல, துரோகம் தான் செஞ்சார். வம்ரஅத்து நூஹ், நூஹுடைய மனைவியை அல்லாஹ் தஆலா இம்ரான்னு தான் சொல்றான். ஏண்டால் நூஹ் நபியுடைய கொள்கையை நூஹ் நபியுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளல. வம்ரஅத்து அபீ லஹப், அபூ லஹபுக்கும் அவருடைய மனைவிக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுன்றத அல்லாஹு தஆலா இம்ரா என்ற சொல்ல பயன்படுத்தி சொல்றான். இம்ரா என்று சொல்ல பயன்படுத்தி சொல்றான். தப்பத் யதா அபீ லஹபி வ மம்ரஅத்துஹு வ ஸௌஜத்துஹுன்னு சொல்லல. ஏன்னா அவனோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. அத சூசகமா அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறான், இம்ரான்னு சொல்லு. அதே நேரத்துல அல்லாஹு தஆலா ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இடையில கொள்கை ரீதியான உறவும், அதாவது குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவும் இருந்தால், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமலும் இருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா ஜௌஜ் என்று சொல்ல பயன்படுத்தி, ஜௌஜ் என்று சொல்ல பயன்படுத்தி, குல் யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னah, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும், ஜௌஜ் வம்ராத்துகான்னு சொல்லல, இடத்துல ஜௌஜ்னு சொல்றேன், நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்தில் வாழுங்கள் என்று சொல்றாங்க. குல்லி அஸ்வாஜிக்க, அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், ஜௌஜ் என்று சொல்லத்தான் பயன்படுத்தி. ஆனால் 3வது ஒரு பாவனை ஒன்று இருக்குது. ஒரு மனிதனுக்கு உலகத்திலே மறுமையில உடலியல் ரீதியான உறவும் கிடையாது, கொள்கை ரீதியான உறவும், எந்த விதமான உறவும் கிடையாது. மறுமையில ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகத்தான் வருவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா மனைவியை குறிக்கிறதுக்கு சாஹிபா என்ற சொல்ல பயன்படுத்திக்கிறான். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ், நாளை மறுமை நாள்ல ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாயை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய தந்தையை விட்டு விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹ், தன்னுடைய மனைவியை விட்டு விரண்டு ஓடுவான், தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விரண்டு ஓடுவான். எனவே மர்ம நாள்ல எல்லாரும் தனி மனிதர்கள் தான். அங்க கணவன் மனைவி எந்த உறவும் பிரயோசனம் அளிக்காது. யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்த நாள்ல செல்வமோ பணமோ எதுவுமே பயனளிக்காது. எனவே அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்துல சாஹிபா என்று சொல்ல, இது குர்ஆன் அற்புதமான ஒரு விடயம். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாரை குறிக்கிறதுக்கு ஜௌஜ், அஸ்வாஜுன் நபி, நபி அவர்களுடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். இந்த நபி அவர்களுக்கும் மனைவிமாருக்கும் எந்த விதமான முரண்பாடும் பிரச்சனை வைக்கல, பூரணமான ஒத்துழைப்பு தான் இருந்ததை நாங்கள் பார்க்கணும். எனவே இது சீரால இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை